ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னுமே வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா, கடுகு நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் கடுகு சேர்த்துட்டேன். இப்போ கடுகு பொரிஞ்சதுமே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நான் உடச்சி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கோம் பச்சை மிளகாவை. அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் அது நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வதக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கும் போது நமக்கு சீக்கிரமே காய் வதங்கி வந்துடும். அதனால தான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறது. அதேமாதிரி காயில் உப்பும் நமக்கு நல்லா ஊறி கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அதுவுமே நான் தோல் சீவிட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம தட்டி போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம பூண்டுலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போக ரொம்பவே சூப்பராக வதங்கி நமக்கு கிடச்சிரும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரத்தை. நான் மீடியமாக தான் காரம் நாங்கள் செய்வோம். அதனால் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா நமக்கு வதங்கி வரணும். இப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திக்காகி இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ மசாலா நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நல்லா குக்காகி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நம்ம பாயில் பண்ண உருளைக்கிழங்குன்றதுனால இன்னும் போடாமல் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டோன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப நசுங்கி போன மாதிரி ஆகிடும் உருளைக்கிழங்கு. அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் இருக்க உப்பு, காரம், மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நமக்கு நல்லா ஊறி வரணும். இப்போ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நான் பெரட்டி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கவும் கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரேடியாக போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சூப்பராக அதோட மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆகி வரணும். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.